இப்போ ராங் வே ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் வே இருக்குது, ராங் வே இருக்குது. அம்மீட்டர் மோட மில்லி ஆம்பியருக்கு மாற்றிட்டு அக்சஸ் அச்சீவ் பண்ணனா அது கரெக்ட் தப்பான வே, இப்படி மெஷர் பண்ணக்கூடாது. ஏன் தப்பான வேனா 3 ரீசன்ஸ் இருக்குது. ராங் கனெக்ஷன் ஃபஸ்ட்டு வந்து அது என்னன்னா சீரிஸில் தான் கொடுக்கணும். பேரலில் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா அம்மீட்டர் கரண்ட் பாருங்களேன், மஸ்ட் கனெக்ட் இன் சீரிஸ். பேரலில் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா நிறைய கரண்ட் உள்ள ஃப்ளோ ஆகி ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் அது என்ன பண்ணணும், சீரிஸில் கனெக்ட் பண்ணணும், பேரலில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ரீசன் என்ன, ராங் ரேஞ்ச் செலக்டட். இப்போ நீங்கள் ஒரு ரேஞ்சுக்கு வந்து செலக்டட் ஒரு மில்லி ஆம்பியர் ரேஞ்சில் செலக்ட் பண்ணுறீங்க, கரண்ட் 200 மில்லி ஆம்பியர் இருக்குது. அப்போ என்ன பாருங்க, மீட்டர் ஷோஸ் 0 அல் ஆர் ஃபியூஸ் இன்சைட். 0வோ இல்லை என்ன ஆயிரும், உள்ளார ஃபியூஸ் ஆகிடும். ரேஞ்ச் வந்து ராங்காக செலக்ட் பண்ணணும். ஏசிடிசி மோட் ராங். யூ மெஷர் டிசி கரண்ட் பட் த டிஎம்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் வாஸ் இன் ஏசி மில்லி ஆம்பியர் மோட் ஆர் வைஸ் வர்சா. ஏசி மோட் இல்லைன்னா அப்ராக்சிமேட்டில் என்ன பண்ணுவோம், 0 உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ராங், தப்பு. இது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் என்ன நல்லா பாருங்கள், பர்டன் வால்டேஜ் இன் மில்லி ஆம்பியர் மீட்டர் இட் செல்ஃப் ஹேஸ் சம் இன்டர்னல் டிஸ்டன்ஸ் த ட்ராப் வால்டேஜ் இன் சர்க்யூட் அண்ட் சேஞ்சஸ் த ஆக்சுவல் கரண்ட். உள்ளார ஒரு வால்டேஜ் ட்ராப் ஆகி அதோட ரியல் வேல்யூ என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாகவே மெஷர்மெண்ட் என்ன பண்ணணும்னா டிசி கரண்ட் மில்லி ஆம்பியரில் இருக்கணும், சர்க்யூட் என்னன்னா டர்ன் ஆஃப் பண்ணணும். ரெட் ப்ரோப் வந்து மில்லி ஆம்பியர் மைக்ரோ ஆம்பியர், பிளாக் ப்ரோப் என்னன்னா சிஓஎம்னா ஒன்றும் இல்லை, காமன். அடுத்து வந்து 3 ப்ராப் இருக்குது, பிளாக் ப்ராப் இருக்குது, சாரி 2 ப்ராப், பிளாக் ப்ராப் இருக்குது, ரெட் ப்ராப் இருக்குது. போர்ட்டு இங்கே காமனாக இருக்குது. எப்போ பண்ணணும், கிரவுண்டாக நெகட்டிவாக கனெக்ட் பண்ணணும் பிளாக் ப்ராப். ரெட் ப்ராப் என்னென்னா விஓ மில்லி ஆம்பியர் இருந்துச்சுன்னா போர்ட் ஹோல் தான், போர்ட் ஹோலாக தான் இருக்கணும். ஃபார் வால்டேஜ் டிஸ்டன்ஸ் மில்லி ஆம்பியர் கரண்ட். இப்போ வந்து இப்போ ரெட் ப்ராப் வந்து 10 ஆம்பியர் இருக்குது. ஃபார் ஹை கரண்ட் அப் டு எவ்வளோ இருக்கணும், 10 ஆம்பியர் வரைக்கும் இருக்கணும். அடுத்து வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் ரீடிங் என்னன்னா 9.00 வருது, பட் டயல் 20 வால் இஸ் ஆல்ரெடி கிவன். இப்போ வந்து 9.0 உங்களுக்கு வரும், இதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கிற வேல்யூவாக இருக்கணும். இந்த 20 வால்ட் என்ன இருக்கும், ஆல்ரெடி கிட்டத்தட்ட இருக்கணும். இந்த 9.0 வேல்யூ எப்படி கிடச்சிருக்கு, முதல்ல ஃபஸ்ட்டு டயல் வந்து 20 வால்ட்டாக இருக்குது. இந்த 20 வால்ட் மாதிரி என்னென்ன இருக்குன்னா 2 வால்ட் இருக்கும், 20 வால்ட் இருக்கும், 200 வால்ட் இருக்கும், 600 வால்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். 20 வாலுக்கு ரீடிங் டிஸ்பிளே என்ன வரும்னா 9.00 வரும். டயலுங்கிறது என்னன்னா மீட்டரோட கெப்பாசிட்டி, டிஸ்பிளேங்கிறதுனா பேட்டரியிலேருந்து கிடைக்கிற ஆக்சுவல் வேல்யூ. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டயல் ரேஞ்சு, டிஸ்பிளே ரீடிங்கு, அடுத்து ஃபைனல் ஆன்சர். 20 வாலுக்கு 9.00 VDC, இதுதான் ஃபைனல் ஆன்சர் வரணும். அதே 20 வால்ட்டுக்கு 12.45 VDC. அடுத்து 200 ஓமுக்கு 1.0 கிலோ கே. அப்போ 1.000 கிலோ ஓமுக்கு 1000 ஓம், கிலோ ஓமை மாற்றிடுறோம். 200 ஓமுக்கு 0.950 இங்கே வந்து 9.50 மில்லி ஆம்பியர் இதுதான் வரும். இந்த 20 வாலுக்கு எப்படி 9.0ங்கிறது என்னென்னா இந்த ரீடிங் அவங்களுக்கு வர்றது இந்த டிஜிட்டல் ரேஞ்ச் அங்கே கொஸ்டின், ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ங்கிற அந்த மெஷர்மெண்ட்லேயே அந்த நம்மளுக்கு கொடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே வேல்யூலே வர ரீடிங்ஸ் 20 வால்ட் 200 வால்ட் இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க. இதுதான் டிஸ்பிளே ரீடிங்காக வருங்கிறது கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு தெரியணும். இதுதான் தெரியணும், இதுதான் ஆக்சுவலாக கரெக்டாக வரணும், இதுதான் ரீடிங் வரணும். அந்த ரீடிங்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. கான்செப்ட் என்னன்னா 9 வால்ட்டு லெஸ் தென் 20 வால்ட்னா கரெக்ட். ஏன், பிகாஸ் ரேஞ்ச் என்ன இருக்குது, ஹையாக இருக்குது. அதுவே 9 வால்ட்டு லெஸ் தென் 2 வால்ட்னா கரெக்ட் ஆக்சுவல் வேல்யூ. ஆனால் என்ன இருக்குது, இந்த 9 வால்ட்டுங்கிறது வந்து இதோட இது என்ன இருக்கணும், கூட இருந்தால் தான் கரெக்ட். அப்போ என்ன இருக்குது, அதோட ரேஞ்ச் என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. இதுதான் ரீசன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒய் 20 வால்ட் ரேஞ்சு யூஸ் ஃபார் 9 வால்ட் பேட்டரி. ஏன் 20 வால்ட் ரேஞ்சை 9 வால்ட் பேட்டரிக்கு யூஸ் பண்ணுறேன்னா 9 வால்ட் வந்து லெஸ் தென் 20 வால்ட். 20 வால்ட் ரேஞ்ச் என்ன இருக்குது, சேஃபாகவும் இருக்குது, அதை விட அதிகமாகவும் இருக்குது. ஆனால் 2 வால்ட் ரேஞ்சில் வச்சோன்னா ஓஎல் நியூவாக வரும். அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்சு கம்மியாக இருந்துச்சுன்னா ஓவர்லோட் ஆகும், அதை விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா ஓவர்லோட் ஆகிரும். அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஆல்வேஸ் ரூல் என்ன சொல்லுதுன்னா ஆக்சுவல் வேல்யூவோட செலக்டட் வேல்யூ எப்படி இருக்கணும், லெஸ்டனாக இருக்கணும். அப்போ அதுபடி பார்த்தா 9 வோல்ட் லெஸ் தென் 20 வால்ட் இது கரெக்ட். அதுவே வந்து 9 வோல்ட் லெஸ் தென் 20 வால்ட் கரெக்ட். இந்த 9 வால்ட்டுங்கிற செலெக்ஷன் கரெக்ட். பட் அதோட ரேஞ்ச் என்னவா இருக்குது, இதை விட இது என்னவா இருக்குது, கம்மியாக இருக்குது. செலக்டட் ரேஞ்ச் எப்பயுமே என்னவா இருக்கணும், ஹையராக இருக்கணும். அதனால தான் இந்த ரீசன் நாட் அக்செப்டபிள், இந்த ரீசன் அக்செப்டபிள். டயலில் ஏ இந்த 200 மில்லி ஆம்பியர் ரேஞ்ச் டிஸ்பிளே வந்து அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் 9.05 அந்த பாக்ஸ் வச்சு சொல்லியிருக்கேன், அது வேற ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பாருங்களேன் 20 வால்ட் ரேஞ்சில் டிஸ்பிளே 9 வால்ட்டு, 2 வால்ட் ரேஞ்சில் 0. ஏன், இந்த 9 வால்ட் லெஸ் தென் 20 வால்ட் இதோட ரேஞ்சு அதிகமாக இருக்குது, அதனால கரண்ட் ஃப்ளோ இருக்குது கரெக்ட். இந்த 20 வால்ட் ரேஞ்சில் 9 வால்ட் லெஸ் தென் என்ன இருக்குது, செலக்டட் ரேஞ்சோட இந்த வேல்யூ என்ன இருக்குது, கம்மியாக இருக்குது. இந்த ரேஞ்ச் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ண ஆயிடுது, இது அக்செப்ட் பண்ணிக்க முடியாதனால என்ன ஆயிரும், ப்ராப்ளம் என்னென்னா ஓவர்லோட் ஆகிரும். அதுதான் இதோட விஷயம். புரிஞ்சா இது? அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ அதுக்கு கொடுத்த கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா. ஆக்சுவலி கனெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும்.
இங்கேட்ட காமன் பேஸ் எமிட்டர் கொடுத்துட்டு கனெக்ஷன் பண்ணிவிட்டு இது 2 தான் பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். 2 ஓமை வந்து என்னென்னா நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் பண்ணிவிடுவோம். அங்கே கொடுத்துருக்க இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம கலர் கோடிங் ஐடென்டிஃபை பண்ணி இது RC 2 கிலோ ஓம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆரஞ்ச் பிளாக். ஸோ இது வந்து கரெக்டாக சொல்லலை, ஒரு கலர் கோடிங் வரும். இப்போ ஆரஞ்ச் பிளாக் ரெட்னா அதுக்கு ஒரு கலர் கோடிங். அந்த கலர் கோடிங்கை ஞாபகம் வச்சுக்கணும். இதுனா ஏன்னா நிறைய ரெசிஸ்டர் இருக்குது, நம்மளுக்கு இந்த கலர் கோடிங் பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி இப்படி தான் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். இந்த கனெக்ஷன்ஸ் இந்த சொல்கிறத வச்சு இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். இது ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, இப்போது இதுதான் டயக்ராம், இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலி எல்டி ஸ்பீஸில் உங்களுக்கு வந்து டயக்ராம் இப்படி போட்டு பெருசாக போடுவீங்க, கனெக்ஷன் கொடுத்து இப்படி தான் வரும். ஸோ பார்த்துக்கோங்க, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன், போஸ்ட்டாவோ இல்லை நான் இன்ஸ்டாலோ பேஜில் அப்லோட் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க, எல்லாமே நான் சொன்ன கான்செப்ட் தான் இருக்குது. இதுதான் ஆக்சுவலி கனெக்ஷன்ஸ். உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இந்த இருக்குது பாருங்கள், VCC 12 volt 2 kilo ohm, RVB 5 kilo ohm, CL 100 pin எடுத்துக்கிறோம், எமிட்டர் எடுத்துக்கிறோம். ஸ்பைஸ் நெஸ்பேஸில் என்னென்ன பண்ணுறோம், டைப் C ஆம்ப்ளிஃபையர், இந்த கனெக்ஷன்ஸை வச்சு தான் நம்ம என்ன கொடுக்குறோம், பிரெட் போர்டு. இது பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வெளியில் PDF எடுக்கும்போது 2 பெருசாக பிரெட் போர்டு எடுங்கிறதுனால பிரெட் போர்டு இவ்வளோ தான், இதோட பிரெட் போர்டு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பெருசுங்கிறதுனால இவ்வளோ இன்னொரு பிரெட் போர்டை செட் பண்ணி கிரவுண்டு இவ்வளோ முடிஞ்சதை இன்னும் ஒயர் இன்க்ரீஸ் பண்ணி இவ்வளோ போட்டிருக்காங்க. அவ்வளோதான் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்டி ஸ்பேஸ்னால் என்ன, அந்த எல்டி ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டு எப்படி சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு எப்படி இன்புட் வேல்யூ எக்ஸிஸ்டன்ஸ் கொடுத்து அவுட்புட் வேல்யூ நம்ம கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து எல்டி ஸ்பீஸில் நம்மளுக்கு அவுட்புட் எல்டி ஸ்பீஸை எப்படி ரன் பண்ணுறதுன்னு நம்ம மறந்துட்டோம். நல்லா பாருங்கள், ப்ரெஸ் F2 சர்ச் NPN அப்படின்னு போட்டோம். எப்படி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி டயக்ராம் போட்டுட்டீங்க, எல்லா வேலையும் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிமுலேட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட்டிங்கிற ஸ்டிமுலேஷன் கமாண்ட் கொடுத்து ஆப்ரேட்டிங் பாயிண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ரன் ஆகி என்ன பண்ணிடும், நீங்கள் கொடுத்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன வேல்யூஸ் VB என்ன, RC என்ன, IE என்ன, எல்லா வேல்யூக்கும் அவுட்புட் வந்துடும். இப்படி தான் நம்ம லேபில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். பிரெட் போர்ட் கனெக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கணும். கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லேபுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் செய்யும் போது ஈஸியாக இருக்கும். நான் ஏன் ஒய் வாட் ரீசன் இடையிலேயே கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு பண்ணுறேன்னா, இதெல்லாம் ஆக்சுவலி கான்செப்ட் ரிலேட்டட் டு த வைவா கொஸ்டின்ஸ். கான்செப்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினும் ஈஸியாக இருக்கும். இது புரிஞ்சிச்சுன்னா எக்ஸாமுக்கு உங்களுக்கு நியூமெரிக்கல்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. அதனால கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கோ த்ரூ பண்ணிட்டு இதெல்லாம் நோட்ஸாக எழுதுங்க. நான் இதை ஷேர் பண்ணுறேன், தனியாக இன்ஸ்டா பேஜில் இப்போ ஷேர் பண்ணுறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச மட்டும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஈஸியான கான்செப்ட். ட்ரிபிள் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கான்செப்டில் உள்ள ஒரு லேப் ப்ராக்டிக்கல், ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கல் இது ஒரு கான்செப்டும் கூட நியூமெரிக்கல் ப்ராப்ளமாக வரும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.